வந்து இந்த மீன்பிடி தடை காலத்தில் வந்து 20,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6,000 7,000 ரூபா ஆக்கியிருக்காங்க. 1,99,000 இத்தனை மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னு. எப்படி 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நீங்க வந்து இப்போ விவசாய கடனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம்னா ஒரு பக்கம் கடனை தள்ளுபடி பண்றீங்க, மறுபடியும் கடன் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. ஏன் அவங்கள கடன் வாங்கினே இருக்க வைக்கிறீங்க நீங்க? அதை யாருமே ஆமா ஊடு இப்பதான் நிறைய பேர் சொல்றாங்களா, ஐயோ ஊடு வாங்காத வாடகையிலே இரு, அதுதான் உனக்கு லாபம் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியாங்க இல்லையா? இதை பார்த்து நீங்க ஆஹா அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு லோனை போட்டு நான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் எங்கெல்லாம் ஒரு டூர் போயிட்டு வரேன் ஜாலியா அப்படின்ட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டோ போடுறேன். இந்த செலவு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா இது தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது நீங்க பாக்கலையா? அவரும் இதே தானே சொன்னாரு. இதே மாதிரி தாங்க அவங்களும் கடன் தாங்க வாங்க போறாங்க. அவங்க வந்து ஆட்சி முடிச்சு போகும்போது எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க, வச்சுட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. அப்ப அதை நீங்க விஷயம் 15 லட்சம் கோடியா இருக்கும், 10 லட்சம் 15 லட்சமா இருக்கும் சொன்னாரா இல்லையா? விவசாயிகள் ஏன் கடன் வாங்குற நிலைமையில இருக்காங்க, அதை நீங்க பெரிய அளவுல பார்த்து இந்த மைக்ரோ லெவல்ல அதை பார்த்து இதுக்கு மேக்ரோ லெவல்ல பிளான் பண்ணீங்கன்னா தான் அவங்களும் கடன் வாங்க மாட்டாங்க, அரசாங்கமும் கடன் வாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சரோடு இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். நம்மளை அவர்கள் செய்த ஒரு சொன்ன கருத்துன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இணையதளங்கள்ல ஒரு கருத்து வருது. என்ன அப்படின்னா, கடன் வாங்குவது அப்படின்ற விஷயமும் இன்னும் 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு இப்படித்தான் போகும் அப்படின்றத அன்னைக்கே சொன்னாரு, இதை சரிப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி ஒரு நிதிநிலை மேனேஜ்மெண்ட்டை பத்தி அவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ அதை நோக்கி தான் அரசும் போகுதா? இது அந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் பேசினார். அவர் சொன்னாரு, கடன்லாம் வாங்காமலாம் இருக்க முடியாது, இன்னும் 50 வருஷத்துக்கு நிதித்துறை செயலாளர் ஆமா அப்படின்னாரு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அந்த கடனை குறைக்க முடியும், கடன் வாங்குறத குறைக்க முடியும், கடனை திருப்பி கட்டுறதை அதிகரிக்க முடியும் இஃப் தே ஹாவ் த வில். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க பாட்டுக்கு நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க, அப்படியே வயிறு எரியுதுங்க. வர வருமானத்துல வந்து பெரும் பகுதி சம்பளம், பென்ஷனு, சப்சிடி, அதுக்கப்புறம் வட்டி இதுக்கே போகுது. அப்புறம் எப்படி நீங்க ஏற்கனவே இருக்கிறது ஃபிக்ஸட் தானே, இதை நீங்க மாற்ற முடியாது. கரெக்டா சொன்னீங்க, ஃபிக்ஸட் தான். இந்த தடவை வந்து பென்ஷனுக்கான அலோகேஷன் கொஞ்சம் குறைந்து இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு பென்ஷனர்கள் கவுண்ட் குறைஞ்சிருக்கலாம், மற்றபடி டிஏ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. ரெண்டாவது, இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம்ல அரசுக்கு நிதி சுமை கிடையாது. ஸோ அதை வந்து இவங்க சுகரா ஃபாலோ பண்ண அவங்க பாட்டுக்கு வந்து இன்னும் புதுசா வந்து யூனிஃபைடு ஏதோ புது பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க. நல்ல காலம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாகவே இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வில் இருந்தது அப்படின்னு சொன்னா இதை குறைக்க முடியும் ஒரு அம்சம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், வேறங்க பாட்டுக்கு அள்ளி விட்டு போவோம், பின்னாடி வரவங்க பார்த்துப்பாங்க, அது கடன் தானே, நல்ல காலம், அந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு யாட்சிக் வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் கடன் வாங்கலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா இந்நேரம் அந்த டோட்டல் ரெவென்யூவே கடன்ல தான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். முக்கியமா இதுதானே சப்சிடி. இந்த சப்சிடி வந்து எதுக்கு தேவை? இப்போ உதாரணமா வந்து இந்த மீன்பிடி தடை காலத்துல வந்து 20,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6,000 7,000 ரூபா ஆக்கியிருக்காங்க. 1,99,000 இத்தனை மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னு. எப்படி 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமா? அதே மாதிரி மானிய விலைகள், டீசல், அதுக்கு எத்தனை கோடி சம்திங். எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி சப்சிடைஸ் பண்ணிட்டே நம்ம இருக்க போறோம் சொல்லுங்க? இப்போ இந்த விவசாய சப்சிடின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் அப்படின்னு. இது பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், விவசாயிகளுக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சர்வீஸும் இல்லை ஒவ்வொரு குட்ஸ் அதனுடைய விலை 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்க. வெங்காயம் விலை அப்படின்றது வந்து அந்த 6 கிலோ 100 ரூபா வரைக்கும் விற்கும். அப்புறம் வந்து 2 கிலோ 100 ரூபா. திடீர்னு ஒரு சீசன்ல 1 கிலோ 200 ரூபான்னு போகும். கொஞ்ச நாள் தான், உடனே எல்லாம் ஐயோ வெங்காயம் விலை ஏறி போயிடுச்சு அப்படின்னு வாங்க, கிலோ 30 ரூபாய் டக்குன்னு வந்துடும். இது எத்தனை வருஷமா இந்த 6 கிலோ 100 ரூபாயிலேயே ஓடி நிற்குது. ஆனா அந்த விவசாயி பண்ற செலவு அது குறையில அப்படியே தான் இருக்கு. அவங்க வீட்டுல கல்யாணம் அப்படின்னா ஒரு அந்த கல்யாண சத்திரமாகட்டும், இல்லை வந்து சாப்பாடு செலவாகட்டும், இல்லை வந்து மைக் செட்டு, மேளம் வாசிக்கிறவங்க, தங்க நகை, இந்த விலையெல்லாம் ஏறி போயினே இருக்குது. ஆனா அவன் விளைவிக்கிற பொருளோட விலை மட்டும் ஆர்டிபிஷியலி கண்ட்ரோல்டு. புரியுதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா அதுவும் மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு. அப்போ விவசாயிகள் மட்டும் கஷ்டப்படட்டும்,
மற்றவங்க எல்லாம் வந்து அனுபவிக்கிட்டோம். அப்ப எல்லா வேலையும் நீங்க ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்ணுங்க. சோவியத் ரஷ்யால பண்ண மாதிரி, அப்புறம் சோவியத் ரஷ்யா மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்சிடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இலவச மின்சாரம் ஆகட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகட்டும், இப்படி கொடுத்து 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 ஓரளவுக்கு அவங்க பேர்டனை நம்ம போக்குறோம். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்க வேண்டும். ஒரேடியா வந்து மார்க்கெட் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்துல எல்லாருக்கும் அந்த பிரைஸ் ரைஸ் அதனுடைய பெனிஃபிட். இப்போ அரசு ஊழியர்கள் அப்படின்னா டிஏ ஏறப்போகுது, தனியார் ஊழியர்கள்லாம் சம்பளம் ஏறப்போகுது, விவசாயிகளுக்கு என்ன ஏறுது? அரிசி விலை ஏறினாலும் இங்க நெல்லுக்கு அவனுக்கு என்ன பண்றான்? அந்த லாபம் விவசாயிகிட்ட போறது இல்ல. இப்ப காலங்காலமா நீங்க வந்து இப்ப விவசாய கடனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம்னா ஒரு பக்கம் கடனை தள்ளுபடி பண்றீங்க, மறுபடியும் கடன் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. ஏன் அவங்கள கடன் வாங்கினே இருக்க வைக்கிறீங்க? நீங்க அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. மற்ற தொழில் பண்றவங்க அப்படின்னா கையில காசு இருந்து முதல் போட்டு பண்றாங்க, இல்ல கடனை வாங்கி பண்ணா கூட அதுக்கப்புறம் அதை ரிகூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொந்தமா அவங்க அந்த கம்பெனி இது பண்ணிக்கிறாங்க, ஒரு தொழில் முதலாளி ஆயிடுறாங்க. ஆனா விவசாயி ஏன் அந்த மாதிரி ஆக முடியறது இல்ல? அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி, எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதைத்தானே போய் ஆராயணும். சும்மா நாங்க இவ்வளவு கடன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, விவசாயிகளுக்கு இவ்வளவு கடன் கொடுத்துருக்கோம்னா எத்தனை நாளைக்கு அவனை கடன்காரனாவே வச்சிருக்க போறேன் நீ? இதை யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்ல ராம்ஸ். இப்ப புரியுதுங்களா? இதனாலதான் வந்து கடன் 50 வருஷம் 100 வருஷம் கடன் வாங்கினே இருக்கணும். இதெல்லாம் ஒரு பேச்சா? கடன் வாங்காம இருக்கணும், கடன் வாங்குறத குறைக்கணும். இப்போ அந்த கடன் வாங்குறதுலயும் 2 விஷயம் இருக்கு ராம்ஸ். இப்போ நீங்க கடன் வாங்குறீங்க, வாங்கி ஒரு பிளாட் வாங்குறீங்க, இல்ல வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா சரி, வாடகை கட்டுறத நம்ம இஎம்ஐயா கட்டிட்டு போறோம். ஏன்னா வாடகை எப்படி இருந்தாலும் நம்ம மாசம் மாசம் கொடுக்க போறோம். ஒரு 15,000 வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா ரைட்டு, ஒரு 15,000 அது இஎம்ஐயா கட்டணும் அப்படின்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு நமக்கே அது சொந்தமாயிடுது. அப்போ அது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்க இதுக்கு இஎம்ஐ கட்டுறது தப்பே கிடையாது. ரெண்டாவது, இந்த இஎம்ஐ அப்படின்றது எப்படி இருந்தாலும் வாடகை கட்ட போறீங்க, என்ன கொஞ்சம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10% 20% போட போறீங்க இல்லையா? அப்ப அந்த வாடகையை நீங்க இஎம்ஐயா கட்டுறீங்க. எப்படி இருந்தாலும் அந்த செலவு தான், அதை நீங்க குறைக்க போறது கிடையாது, ரைட்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வாடகை வீட்டுல இருந்துன்னு, ஆமா வீடு இப்பதான் நிறைய பேர் சொல்றாங்களா, ஐயோ வீடு வாங்காத வாடகையிலே இரு, அதுதான் உனக்கு லாபம் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியாங்க இல்லையா? இதை பார்த்து நீங்க ஆஹா அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு லோனை போட்டு நான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் எங்கெல்லாம் ஒரு டூர் போயிட்டு வரேன் ஜாலியா அப்படின்ட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டோ போடுறேன். இந்த செலவுக்கு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ நீங்க செலவு பண்றீங்க, கடன் வாங்குறீங்க, அந்த கடனை வாங்கி நீங்க யூஸ்ஃபுல்லா அதை இன்வெஸ்ட் பண்றீங்க, சாலைகள் போடுவதோ இல்ல மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி கட்டுறது. இப்போ ஆஸ்பத்திரி அப்படின்னும் போது அதுல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பண்றீங்கன்னா அதுக்காக கடன் வாங்குவதுன்றது ஓகே. ஆனா தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு மோதிரம் போடுறது, இலவசங்களை கொடுக்கறது, அந்த பஸ்ல விலையில்லா பேருந்து அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நீங்க மேலும் 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 இலவசத்தை கொண்டு போயினே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதை எப்படி வந்து நீங்க சரியான இதுன்னு ஏத்துக்க முடியும்? சப்சிடி அப்படின்னும் போது யாருக்கு சப்சிடி, அதனால என்ன விதமான பிரயோஜனம் இருக்கு? அந்த சப்சிடி இல்லாட்டா அவங்களால அந்த தொழில் பண்ண முடியாதா? முடியாதுன்னா ஏன் முடியாது இந்த கேள்வி. இப்போ வந்து விவசாயிகள் மீனவர்கள் அந்த டீசலுக்கு மானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் மானியம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்காங்க? ஆக்சுவலா டீசலை வாங்கிட்டு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஏன் வந்து அவங்களால கட்டுப்படி ஆகாம இருக்குது? இதை நம்ம யோசிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட்டு கொடுத்துட்டு போனாங்கன்னா அது வந்து அப்போ மீன் விலை ஏறும், மக்கள் கஷ்டப்படுவாங்க. அகைன் யூ ஆர் ஆர்டிபிஷியலி கண்ட்ரோலிங் பிரைஸ் இல்லையா? இந்த ஆர்டிபிஷியல் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு காலத்துல பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். இது கிராஜுவலா, பட் இன்னைக்கும் வந்து மற்ற விலையெல்லாம் என்ன மார்க்கெட்ல ஏறாமையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினத்துல வந்து அந்த மீன் எடுத்துட்டு வருவாங்க, 10 ரூபா கொடுத்தா இவ்வளவு மீன் அள்ளி கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு மீன்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்கு அவ்வளவு மீனுக்கு எவ்வளவு ஆகும்னு எனக்கு தெரியல, பட் யோசிச்சு பாருங்க. இது வந்து வாங்குறவங்களுக்கு, ஆனா அவங்க மீனவர்களுக்கு அவங்க அங்கே எடுத்துட்டு வராங்க, அவங்க ஏலம் விடுறாங்க, அவங்க வாங்குறாங்க, பெரிய வியாபாரிகள், அவங்க சின்ன வியாபாரிகள், இப்படி அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தானே விவசாயிகளுடைய நிலைமையும். அவங்க பாருங்க கடனுக்கு வாங்குறாங்க, அந்த கடனை கட்டணும், கடனை கட்டிட்டு அப்போ என்ன பண்ணோம், அரசு இதுல போனா ஏற்கனவே நம்ம பாக்குறோம் காத்துட்டு இருக்க வேண்டியதாகுது, அந்த மழை தண்ணியில நனையுது, இல்லை எரிஞ்சு போகுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்க தள்ளி முள்ளி எல்லாம் பண்ணி அதை வித்துட்டு வந்து எப்ப காசு வரும்? அதனாலதான் என்ன பண்றாங்க, தனியார் வியாபாரி அப்படின்னா அவங்க வந்து நீங்க கேட்கிற விலை கொடுப்பாங்களா? அப்போ அந்த கடன் அப்படின்றத ஆரம்பத்துல ஒழிக்கணும். அந்த விவசாயிகள் ஏன் கடன் வாங்குற நிலைமையில இருக்காங்க
அதை நீங்க பெரிய அளவுல பார்த்து இந்த மைக்ரோ லெவல்ல இதை பார்த்து இதுக்கு மேக்ரோ லெவல்ல பிளான் பண்ணீங்கன்னா தான் அவங்களும் கடன் வாங்க மாட்டாங்க, அரசாங்கமும் கடன் வாங்காது. ஜேர்னலிஸ்ட் மணி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தாவேக அரசு செய்யற வேலைகள்னால அது சேச்சுரேட் ஆகி ஒரு கட்டத்துல அது மாற்று அப்படின்றது போகும்போது அந்த இடத்துல திமுக வரும்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க. ஆனா இல்ல, அந்த இடத்துல தான் அண்ணாமலை வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை கொஞ்சம் ஒரு இலைமறை காய்மறையா அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவதுங்க, திமுக ஒரு மாற்று அப்படின்றத இப்ப என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்லிக்கலாம் நாங்க ஒற்றுமையாக இருக்கின்றோம் அப்படின்னு, பட் உள்ளுக்குள்ள அரிச்சு போயிட்டதா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறதை பார்க்க முடியுது. முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இல்ல மூத்த நிர்வாகிகள் அவங்கள மேல ஏதாவது ஒரு வழக்கு அப்படின்னா உடனே பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் ஆஜராகிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காம அந்த சிவப்பு கருப்பு கொடியை தூக்கின்னு வராம பாருங்க. அவங்களுக்கு ஏதாவதுன்னா வராங்க, பட் அந்த அளவுக்கு இதுவா பண்றது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. விளாத்திகுளம் எம்எல்ஏவுக்கான அந்த கைது நடவடிக்கை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கைது நடவடிக்கை, இதுலயே அந்த வித்தியாசம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது இல்லையா? அடுத்தது இப்போ நடந்திருக்க விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் அது இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த கூட்டணி அந்த பக்கம் போயிடுச்சு. போனதுக்கு முக்கிய காரணமே ஏதோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுனால இவங்க போல ராம்ஸ், இவங்களுடைய அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் முக்கியமா விசிகா அது அந்த பக்கம் போயிடுச்சு. மைனாரிட்டி ஓட் பேங்க்னு சொல்றாங்கல்ல இவங்க, அது அந்த பக்கம் மாறிட்டாங்க. அதனால தான் அது தெரிஞ்சுட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு டபுள் வேமின்னு சொல்லுவாங்க. கூட்டணி கட்சியும் போயாச்சு, உங்க சப்போர்ட் பேஸும் அந்த பக்கம் போயாச்சுன்னும் போது நீங்க எதை நம்பிட்டு நீங்க ஜெயிப்பீங்க? இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைதப்போ அந்த விசாரணைக்காக கொண்டு போனப்போ மிகப்பெரிய ஆதரவு அப்படிங்கிறதும் கட்சியிலேயே தலைமை பொறுப்புக்கு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரலான்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கான ஆதரவு, ஒரு பெரிய சப்போர்ட் அவருக்கு இருக்குன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இங்க பண்ணும்போது அப்ப தாவேக செய்யக்கூடிய தவறுகளுக்கான பலன் அப்படின்றது யாருக்கு கிடைக்கும்ன்ற கேள்வி வருது இல்லை? அந்த இடத்துல அண்ணாமலை அப்படின்ற பதில் வருது. கட்சிக்காரர்களுடைய ஆதரவு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கே தவிர பொதுமக்களுடைய ஆதரவு கிடையாது. அதனால அதையும் இதையும் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. நான் தான் சொல்லிட்டேன், திமுக அப்படின்றது இதே பாதையில் அவங்க போயிட்டு இருக்க வரைக்கும் அது டவுன் ஹில் ஜேர்னி தான். அவங்க மேல வர முடியாது. பட் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்பேஸ் இங்க இருக்கு, ஒரு வேக்குவம் இருக்கு. ஆனா அதை அவர் சரியா யூட்டிலைஸ் பண்ணிப்பாரா அப்படின்றதுல எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அது அவர் கட்சியை ஆரம்பிக்கட்டும், எந்த பாதையில் போறாங்க அப்படின்றத பார்த்த பிறகுதான் இது சொல்ல முடியும். இப்போ திமுக அதிமுக இப்படி இருந்ததுங்க. இப்போ தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அப்படி வருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு அரசியல், எந்த மாதிரியான ஸ்பேஸை நீங்க ஆக்குபை பண்ண போறீங்க? திருப்பி திருப்பி மற்றவங்களுடைய கொள்கைகளையே வச்சுட்டு நாங்களும் இதே மாதிரிதான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மாற்று கிடையாது. அப்ப கேள்வி உங்கள்கிட்ட அதான் வச்சேன் சார். என்னன்னா, பினான்சியலா இப்படிதான் போகுன்ற ஒரு விஷனை அண்ணாமலை டே பிஃபோர் எஸ்டர்டே, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் ஒரு விஷனை வச்சுட்டாரு. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அண்ணாமலையோட கிளிப் எடுத்து போட்டு கம்பேர் பண்றாங்க. அன்னைக்கே சொன்னாரு அண்ணாமலைன்ற. சோ இதுதான அரசியல்ல தேவை, இதுதான அரசியல்ல எதிர்பார்க்கணும். இந்த ஒரு தலைவனுக்கான குவாலிட்டின்றது இதுதானன்ற ஒரு கேள்வி பதில் இந்த இடத்துல வருது. தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது நீங்க பார்க்கலையா? அவரும் இதே தானே சொன்னாரு. இதே மாதிரி தாங்க அவங்களும் கடன் தாங்க வாங்க போறாங்க. அவங்க ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க, வச்சுட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. அப்ப அதை நீங்க விஷயம் 15 லட்சம் கோடியா இருக்கும், 10 லட்சம் இருக்குது, 15 லட்சமா இருக்கும் சொன்னாரா இல்லையா? அப்ப அவரையும் நீங்க விஷன் அப்படின்னு பாராட்ட வேண்டியதானே? சோ நான் இந்த மாதிரி யாருக்கும் ஃபயர் விட்டுட்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அதுதான் மெய்ப்பொருள் என்னன்னு பார்க்கணும். இது சின்ன குழந்தை கூட நீங்களே சொல்றீங்க திமுக டவுன் சைடு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப டிவிகே அப்படின்றது ஃபுல்ஃபில் பண்ணலன்ற டாக் இப்பயே வந்துருச்சு. அப்ப டிவிகேக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றப்போ அண்ணாமலை அப்படின்ற இது இல்லன்ற டவுட் இருக்கா, இல்ல அவரு எப்படி போறாருன்றத வச்சுதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்? டிவிகேக்கு ஏர்லியான क्वेश्चन அப்படி சொல்றேன். இல்ல டிவிகேக்கு ஆல்டர்னேட் அப்படின்றது இன்னொரு டிவிகேவா இருந்தா சரிப்பட்டு வராது. எப்படி சார், ஒரு விஜய் தானே, இன்னொரு விஜய் இல்லையே? நீங்க அதே டிவிகே மாதிரியே உங்க பாலிசி எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க தான் டிவிகேக்கு ஆல்டர்னேட் அப்படின்னா அது சரி வராது. இப்போதைக்கு நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க ஒரு பெரிய வேக்குவம் இருக்கின்றது. அந்த வேக்குவம் என்ன அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவரும் தன்னையும் ஒரு டிவிகே மாதிரி தான் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நான் பார்க்கிறேன்.
அது ரஜினிக்கு மாற்றா கமல் தானே தவிர இன்னொரு ரஜினி கிடையாது, ஒரு ரஜினி தான். சோ அவங்க அந்த மாதிரி ஒரு பாலிசி அப்படின்னும் போது நீங்களும் அதே மாதிரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. உங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் வேண்டும். அது இல்லை அப்படின்னா ஒரு டிராஸ்டிக்கலி டிஃபரண்டா ஆர் டிராஸ்டிக்கலி ப்ரோக்ரசிவ் ஏதோ சம்திங் அவங்களிடமிருந்து இவங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஏதோ ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்றது ஒண்ணு வேணும் சார். ஊழல் ஒழிப்பு, நல்ல ஆட்சி, மக்களாட்சி, இதை தவிர வேற என்ன? நல்ல காலம் நீங்களே சொல்லிட்டீங்க. இதை தவிர என்ன உறுதி முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் அவங்களும் குத்துனுக்குறாங்க. அதுதான் சார், அதை தானே சார் கொடுக்க முடியும். அண்ணாமலையும் அதையே தான் நீங்களும் சொல்றீங்கன்னும் போது பாருங்க, இது வந்து என்ன சொல்றது, 5 மூலிகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு சோப். நீங்களும் வந்து இதுவும் 5 மூலிகளால் தயாரிக்கப்பட்ட சோப் அப்படின்னு இதைத்தான் நானும் ரொம்ப நாளா வாங்கினுக்கிறேன். சரி, அதே வாங்கிட்டு அதே 5 மூலிகை தானே அப்படின்னு யாராவது மாறுவோமா? நீங்க என்ன பண்ணணும், இது 18 மூலிகைகள் அமேசான் காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்க அந்த பக்கம் போவாங்க. இதுதான் வந்து ஓட்டர் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றது. அதையே நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப திமுகல இருந்து மதிமுக வந்தது, அதே கொள்கை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கூடுதலா வந்து ஈழம் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சியில ஒண்ணு இல்லாம போயிட்டு இப்ப அங்கங்க பல்லக்கு தூக்கி தான் போயிட்டு இருக்கிறாரு அவரு. நிச்சயமா நீங்க சொல்ற இந்த விஷயம்ன்றது ஒரு கரெக்ஷனுக்காகவும், ரெண்டாவது ஒரு சேஞ்ச் தேவைன்னு விரும்புறவங்களுக்கான ஒரு மீள் பார்வையா அதை பார்க்கணும். அதனால சொன்னேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், எந்த பாதை அப்படின்றது தெளிவா தெரியட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு. நிச்சயமா இங்க ஒரு வேக்குவம் இருக்கு. அது வந்து நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இங்க வந்து அவங்களுக்கு இருக்க செல்வாக்க அவங்க வந்து புரிஞ்சுக்காம they are refusing to bite the bullet அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி இவர் பண்ணார் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாற்று அப்படின்னு நீங்க சொன்னாலுமே, இப்ப திமுக அதிமுகன்றது மாற்று கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இவர் வந்து அவங்கள ஆட்சியை விட்டு தூக்குற அளவுக்கு ஒரு மாற்று வருவாரா அப்படின்னு சொன்னா he has to bite the bullet. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேயர்களே.